வணக்கம் எல்லாருக்கும். மண்டே ஆஃப்டர்நூன் கிளைமேட் சூப்பராகவே இருந்துச்சு. பிகாஸ் கொஞ்சமாக தான் வெயில் அடிச்சிடுச்சு. இங்கே எங்கள் அம்மா 3rd ஃப்ளோரில் வளர்க்குற செடி, நாங்கள் இருக்கிற 2nd ஃப்ளோரில் வந்து எங்கள் அம்மாவே எட்டி பார்த்து, மம்மி மம்மி என்னை இன்றைக்கி நீ பார்க்க வரலையா அப்படின்னு ஏக்கத்தோடு கேட்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி மிடில் கிளாஸ் ஸ்டைலில் ஒரு சிம்பிளான டின்னர் ரெசிபி என்னன்னு பார்க்கலாமா? உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒன்றும் இல்லை, புளி ரசம் தான் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து வெங்காயம், பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இது மட்டும் இருந்தால் போதும். சிம்பிளாக ஒரு டின்னர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு சட்டி வச்சுக்கோங்க. சட்டி வச்சு நல்லா காஞ்சோன்னே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய்க்கு அப்புறம் கடுகு, வெந்தயம், ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டோன்னே காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இதெல்லாம் போடும்போது லைட்டாக வெடிக்கும். உசுர் மேலே பயத்தோடு செய்யுங்க. நானும் அப்படி தான் செய்வேன். உசுர் மேலே ரொம்ப பயம். அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். வணக்கிட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த ரசத்தில் நம்ம இதுக்கு மேலே எந்த ஒரு பொடியும் போட மாட்டோம். அதனால் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல புளி, அதை எடுத்து சட்டியில் ஊற்றிக்கலாம். சட்டியில் ஊற்றினோடனே நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. மூடி வச்சோடனே கொதி வந்துடும். பட் ஆனால் இப்போ இறக்கக்கூடாது. மற்ற ரசம் மாதிரி இது கிடையாது. ஸோ 5 to 10 minutes ஆச்சும் லோ ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க வைக்கணும். ஸோ ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் நல்லா சாப்பிடுங்க. பாய்.